என்னல இது? அந்த டேனியல் உன்னை கொல்ல சொல்லி கொடுத்து அனுப்பினாம்ன. அப்போ கொல்லல. என்ன மன்னிச்சிடுன. உங்ககிட்டயும் அண்ணிட்டையும் மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தேன். என்ன அறியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன. அப்பாவை காப்பாத்ததானே நான் இப்படி எல்லாம். எனக்கு வேற வழி தெரியலண்ணே. நம்ம அப்பாவை எப்படியாவது காப்பாத்துன, எப்படியாவது காப்பாத்துன. நான் செத்துறது உன்னை சொல்ல கேளு. உனக்கு ஒன்னும் ஆகாது. பணமெல்லாம் கட்டிட்டேன். ஆபரேஷன் நடக்கும், நல்லபடியா நடக்கும். உட்காரலாமா? என் கண்ணில் நீ பார்த்த கோவம், எரிச்சல், வெறுப்பு இதெல்லாமே நானா வேணும்னு செஞ்சதில்ல. இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நான் சந்திச்ச நிறைய விபத்துனால வந்தது. பச்சை பிள்ளையார் கையில பெத்தாப்பம் போனது ஒரு விபத்து. பொறவு என் வாழ்க்கையில நீ வந்தது ஒரு விபத்து. ஓ, அம்மா போனது ஒரு விபத்து. உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நீயா நானாங்கிற பிரச்சனை. நீயாவே இருந்த, நான் நானாவே இருந்தேன். நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீயோ, நீ எதிர்பார்க்கிற மாதிரி நானோ இருந்ததே இல்ல. ஒவ்வொரு மனுஷனும் செய்யற பெரிய தப்பே தானே, தான் நினைக்கிற மாதிரி அடுத்தவன் இருக்கணும்னு. நாம கொஞ்சம் அதிகமா நினைச்சிட்டோமோ. ஆனா நாம ரெண்டு பேத்தையுமே சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தி இருந்தா, என் அம்மா. அவ சாமி ஆயிட்டான்னு சொல்ல மாட்டேன். ஏன், எந்த அம்மாவையுமே செத்ததுக்கு அப்புறம் அவ சாமி ஆயிட்டான்னு யாரும் சொல்லவே கூடாது. ஏன்னா அம்மாங்கிறவ வாழும்போதே சாமி தான். அவ போயிட்டா. ஆனா நீ எனக்கு வேணும்யா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் உரிமையோட சண்டை போடுறதுக்கு ஒரு ஆளாச்சும் வேணும். அது கூட இல்ல, நான் வேஸ்டியா. நீயும் போயிட்டு நான் யாரு கூட போய் உரிமையா சண்டை போடுவேன்? இது வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தையை உங்ககிட்ட சொன்னா எனக்கு வேதனையா இருக்குன்னு சொன்னதே இல்லை. இப்ப சொல்லாம இருக்கிறது அதை விட வேதனையா இருக்கு. அப்பா, அப்பா, என்னல என்னாச்சு? என்ன முடிச்சிட்டோம்னா? அப்படியா? தெளிவா முடிச்சிட்டோம்னா. வால வால வால. கூட்டத்தை பார்த்தல, எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே பணமும் பாராட்டும் வந்து குவியுது. எல்லாம் உன்னாலதான். உன்னை பார்க்கையில எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல. இதுக்கு பதிலுக்கு நான் என்னல தாரது? பணம், பதவி, அதெல்லாம் தாண்டி ஏதாச்சும் செய்யணும்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான பரிசு இந்த வச்சுக்க. இது இது எங்க அம்மாக்குள்ளது. இது எப்படி? புடிங்களா? டென்ஷன் ஆயிட போறேன். லேய், உங்க அம்மாவை கொன்னதே நான் தான்ல. வேலை வேலை எங்கல அவன்? யார் நீங்களா? வேலனோட அம்மா. வணக்கம், ஆசீர்வாதம். நான் இந்த தொகுதி வேட்பாளர். என்ன மாதிரி நல்லவம்லாம் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது உன் மவன் வழி விட மாட்டேங்க.
எங்கடி பணம்? நான் செவிக்கதிக்கு இருக்கிற ஒரே வழி அந்த பணம் தான். எங்கடி அந்த பணம்? போய் தேடுங்க. பணம் எங்க இருக்கு? இன்னைக்கு பணம் இல்லாம போக மாட்டேன். எங்கடி வச்சிருக்க? எங்கடி பணம்? எங்கட மறைச்சு வச்சிருக்க? எங்கட வச்சிருக்க? பணம் இல்லாம போக மாட்டேன். எங்க சொல்லு. பணம் எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருக்க சொல்லு. நடிக்காத. பணத்தை வேணுமா? நீ பணத்தை கொடு, நான் இதை கொடுக்க. சொல்லு, எங்க என் பணம் சொல்லுடி. சொல்லு, பணம் எங்க வச்சு? பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டத்தை தீத்துருவா. தீத்துருவாடி, தீத்துருவா, தீத்துருவாடி. இங்க பாருங்களேன், எலெக்ஷன் டைம். இங்க நான் வந்து போனதுக்கு எந்த தடையும் தெரியக்கூடாது. எல்லாத்தையும் பழையபடி வைங்களேன். ஓ ஞாபகமா இத நான் எடுத்துக்கிட்டேன். அவங்க ஞாபகார்த்தமா இருக்கட்டுமேன்னு எட்டு வந்துட்டோம்ல. உங்க அம்மாவை கொன்னது மட்டும் இல்லல்ல, உங்க மில்ல எரிச்சதும் நான் தான்ல. உன்னையும் கொன்னு புதைச்சிட்டோம்னா என்னை எதிர்த்தவனோட மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டோங்குத சந்தோஷம் கிடைக்கும். உன் குடும்பத்துல நீ மட்டும் இருந்து என்ன பண்ண போற? கிளம்பு. ஹலோ, சகலுக்கு பேசுறேன். சொல்லுங்க மாமனார. மாமனாரா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல. என்னவே வளருத? உங்ககிட்ட இருந்தானே சதா. அவன் தான் இப்ப அப்புறம் ஆகி ஒட்டுமொத்த உண்மையை வளரிட்டான். இல்ல வளர வச்சுட்டான் அந்த ஒஸ்தி வேலை. ஒஸ்தி வேலைனா திருச்செந்தூர் வேலைனா அவன் தான் போய் சேர்ந்துட்டான். முதல்ல இந்த டிவியை போட்டு பாருல, ஒஸ்தி வேலை என்ன கெத்தா நின்னுட்டு இருக்காம. என் பேர் சதா. நான் டேனியலோட 10 வருஷமா கூட இருக்கேன். அனுதாபம் ஓட்டு வாங்கி செவிக்கணும்னு மினிஸ்டரை பாம்பு வச்சு கொன்னதே டேனியல் தான். பாம்பு வாங்கின இடம், அதை வைக்கிறதுக்கு மாம்பழம் வாங்கின இடம், இது எல்லாமே எனக்கு தெரியும். இது எங்கன்னு இல்ல, எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சொல்லுவேன். பாத்தேலா, உன் அரசியல் ஆசைக்கு மொத்தமா ஆப்பு வச்சுட்டு அரஸ்ட் வாரண்ட் வந்துட்டு இருக்க அந்த ஒஸ்தி வேலை. ஒஸ்தி வந்துட்டான்டா. இவனை தூக்கி வண்டியில